இன்றைக்கி செல் சுழற்சியோட கால அளவு பற்றி பார்க்கலாம். ஒரு செல்லை எடுத்துக்கும்போது அதோட செல் சுழற்சியோட நிலைகளில் எவ்வளோ அளவு கால அளவு எடுத்துக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, செல்லுக்கு செல் அது வந்து டிஃபர் ஆகுது, வேரி ஆகுது, அதாவது வேறுபடுதுன்னு சொல்லலாம். யூகேரிட் செல்லில் பார்த்திங்கன்னா 24 ஹவர்ஸுக்கு ஒன் டைம் மட்டும்தான், அதாவது ஒன் டைம்னால் 1 மணி நேரம் மட்டும்தான் அது வந்து என்ன ஆகும், டிவிஷன் ஆகும். டிவிஷன்னா பகுப்படையுதுன்னு சொல்கிறாங்க. அந்த வேர்டை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, முக்கியமான வேர்டு. அடுத்து செல் சுழற்சியோட மைட்டாடிக் பகுப்பு நிலை மற்றும் இடைக்கால நிலைன்னு ரெண்டாக பிரிக்கிறோம். அது வந்து செல் சுழற்சி பார்த்திங்கன்னா இதுதான். செல் சுழற்சியில் இங்கேருந்து, அதாவது G1, S, G2 இந்த 3 நிலையும் சேர்த்து என்ன சொல்கிறோம், இடைக்கால நிலைன்னு சொல்கிறோம். M நிலை மட்டும்தான் மைட்டாசிஸ், அதாவது உண்மையான பகுப்பு இங்கே தான் நடக்குது. இதுதான் 1 மணி நேரம் நடக்குது. மீதி 95% காலம் வந்து எதுதான் நடக்குதுன்னா இடைக்கால நிலை. அது கூட இங்கே வேர்டிங்காக கொடுத்துருப்பாங்க பாருங்கள். செல் சுழற்சியானது மைட்டாடிக் பகுப்பு நிலை மற்றும் இடைக்கால நிலை என இரண்டாக பிரிக்கப்படுகிறது. என்னது, மைட்டாடிக் பகுப்பு நிலை, இடைக்கால நிலை ரெண்டாக பிரிச்சிருக்காங்களா? அடுத்து வந்து செல் சுழற்சி 95% விழுக்காடு கால அளவை இடைக்கால நிலை எடுத்துக்கொள்கிறது. அப்போ 95% என்ன தான் நடக்குது, இடைக்கால நிலை தான் நடக்குது. இடைக்கால நிலைன்னா செல்லு தன்னை செல் பகுப்புக்காக தயார் பண்ணிக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா மீதமுள்ள 1 மணி நேரம் மட்டும் உட்கரு பகுப்பு மற்றும் சைட்டோபிளாச பகுப்பு எடுத்துக்கொள்ளப்படுகின்றன. அப்போ 1 ஹவரில் தான் என்ன நடக்குது, அப்போ இங்கெல்லாம் உட்கரு பகுப்பு நடக்கலை. இந்த 1 ஹவரில் மைட்டாசிஸ் அப்படிங்கிற இடத்துல இங்கே இருந்த ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனாஃபேஸ், டீலோஃபேஸ் எல்லாம் என்ன சொல்லுவோம், உட்கரு பகுப்புன்னு சொல்லுவோம். இங்கே அதுக்கப்புறமா நடக்கிறதா சைட்டோகைனசிஸ். அப்போ இவங்கெல்லாம் சேர்த்து உட்கரு பகுப்பு, சைட்டோபிளாச பகுப்பு இதெல்லாம் சேர்த்து எதுக்குள்ளே வந்துடுது, மைட்டாசிஸ்குள்ளே வருது. மைட்டாசிஸ்குள்ளேயும் இந்த ஈவெண்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இது தனியாக தான் நடக்கும். ஓகேவா? அடுத்து பார்த்திங்கன்னா இதோட கால அளவு கொடுத்துருக்காங்க. ஜீவன் பார்த்திங்கன்னா 11 மணி நேரம் இருக்கிறதுலே அதிகமான கால அளவு இதான் எடுத்துக்குது. எஸ் நிலைங்கிறது வந்து டிஎன்ஏ வந்து ரெட்டிப்பாகும். நல்லா கேட்டுக்கோங்க, குரோமோசோம் நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகாது. அதாவது குரோமோசோம் வந்து ரெட்டிப்படைகிறது இல்லை. டிஎன்ஏ இருக்குல்ல, அதில் உள்ள ஜெனட்டிக் பொருள், மரபு பொருள்னு சொல்லுவோம்ல, அது மட்டும்தான் ரெட்டிப்படையும் இந்த எஸ் நிலையில். அது ஒரு 8 மணி நேரம் எடுத்துக்குது. G2 நிலை வந்து 4 மணி நேரம் எடுத்துக்குது. அதுக்கப்புறம் M நிலை வெறும் 1 மணி நேரம், நமக்கு ஏற்கனவே தெரியுது. ஓகே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே G1 தடைப்புள்ளி அப்படின்னா என்னென்னா, இப்போ சில செல் வந்து இந்த ஜீவனை தாண்டி எஸ் நிலைக்கு போய் அங்கே ரெட்டிப்படையணும். ஓகேவா? அப்போ G1 நிலையிலேருந்து எஸ் நிலைக்கு போனால் தான் அடுத்த ஈவெண்ட்டுக்குள்ளே போக முடியும். G2 அதுக்கப்புறம் M நிலைக்குன்னு போக முடியும். ஆனால் சில செல் வந்து G1 நிலையிலேயே இருந்து வெளியேறி G0 குஷன் ஸ்டேட்டுன்னு சொல்லுவோம், அதாவது அமைதி நிலைக்கு போயிடும். செல்லு வந்து மெட்டபாலிக்கலாக ஆக்டிவாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து அதில் ஏதோ ஒரு டிவிஷனும் நடக்காது. உயிர்ப்புடன் இருக்குது, ஆனால் அதில் ஒரு டிவிஷன் எதுவுமே நடக்காது. இதுதான் இந்த G0 நிலைன்னு சொல்லுவோம். அப்புறம் வந்து என்ன ஆகும்னா, இங்கே பாருங்கள் G2 தடைப்புள்ளி. G2 தடைப்புள்ளினா இப்போ இந்த G2 தாண்டினா தான் எதுக்குள்ளே போக முடியும், மைட்டாசிஸ் போய் உட்கரு பகுப்பு நடந்து சைட்டோகைனசிஸ், சைட்டோபிளாச பகுப்பு நடக்கும். அப்போ இந்த G2லேயே இருந்து தாண்டவே இல்லை, தாண்டலாட்டி என்ன நடக்காது, இந்த மைட்டாசிஸ் நடக்காது. ஓகேவா? அவ்வளோதான் இந்த செல் சுழற்சி சொல்லியிருக்காங்க.